நம்மளுடைய முன்னோர்கள் இறை வழிபாடு வருவதற்கு முன்னையே பார்த்திங்கன்னா இயற்கை வழிபாடு தான் நம்ம செஞ்சோம். வானம், பூமி, காற்று, மழை, அக்னி, நீர் இதையெல்லாம் தான் நம்ம வணங்கி கொண்டிருந்தோம். இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயற்கையை நம்ம வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு மாதிரி வச்சாங்க. ஸோ நம்ம களிமண்ணில் பொம்மை பிடித்து அந்த பொம்மைகளை கொலுவாக வைத்து புரட்டாசி மாதம் அதை நவராத்திரி அப்படின்னு 9 நாட்கள் நம்ம கொண்டாடினோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம். இந்த ஆடி மாதம் 2 விஷயத்திற்கு நம்ம வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். ஒன்று மண், பிருத்திவின்னு சொல்கிறோம் இல்லையா, மண். அப்போ சூரியனினுடைய அந்த கதிர்கள் மண் மேலே எப்படி விழருது இந்த ஆடி மாதம், அப்போ பயிரிடக்கூடிய பயிர்கள் நல்லா விளையணும், நமக்கு நல்ல மழை வரணும், அப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பே. அதில் தான் இந்த ஆடி மாதத்தில் மண்ணுக்கு பெருமை தரக்கூடிய வகையில் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களில் நாக சதுர்த்தி நமக்கு வருது. பூமிக்கு கீழே வாழக்கூடிய உயிரினங்கள் அதில் முக்கியமாக நாகத்திற்கு ஒரு பெருமையை கொடுத்து இந்த நாக சதுர்த்தியை நாம் கொண்டாடுகிறோம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் தான் நமக்கு வருது. அப்படி இந்த மண்ணுக்கு நம்ம வழிபடக்கூடிய வகையில் சப்தகன்னி வழிபாடுகளும் இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறோம்.